பானின் விலை இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் 450 கிராம் நிறையுடைய பானின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளதுடன் நாடு முழுவதும் குறித்த விலை குறைப்பு அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. அதேபோல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய இடமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடொன்றில் குடியுரிமை பெற்ற இளம் தாயொருவர் திருகோணமலையில் உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவம் திருகோணமலை உப்புவழி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட துவரங்காடு புதுக்குடியிருப்பு நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. நோர்வே நாட்டின் பிரஜா உரிமையை கொண்ட ரீனா ஸ்ட்ரில் என்ற 32 வயதுடைய 4 மாத குழந்தையின் தாயொருவரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை உப்புவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கிராண்ட் பாஸ் வடுளவத்தை புறத்தர செவன அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வந்த பெண் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை பெண்ணொருவர் உட்பட 2 மீது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 32 வயதான KGR தர்ஷன என்ற நபர் நேற்று இரவு உயிரிழந்துள்ளதுடன் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று காலை உயிரிழந்துள்ளார்.